அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு நூல் உத்தம கிறித்துவன். இந்த நூல் வந்து கிட்டத்தட்ட 1963 வந்தது. ஜி. கிறிஸ்டியான் உவைஸ் அப்படின்னு ஒருத்தர் எழுதினது. சுவிசேஷ ஊழிய நூல் நிலையம் மதராஸில் வெளியிடப்பட்டது. மிகச்சிறப்பான இந்த நூல் வந்து எழுதினவர் வந்து கிறிஸ்டியான் உவைஸ். ஆனால் அவர் மொழிபெயர்த்தவர் வந்து ஆசீர்வாதம்னு தமிழில். இது செகண்ட் எடிஷன் இவாஞ்சலிக்கல் லிட்ரேச்சர் சர்வீஸ்னு. பொதுவாக கிறிஸ்தவர்களுக்குன்னு உள்ள ஒரு இது, அதாவது சொல்லுவாங்க சண்டே கிறிஸ்டியன்ஸ்னு. சில பிள்ளைங்களாம் நாங்கள் வந்து காலேஜ் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இது பண்ணுவாங்க. அவங்களே சொல்லுவாங்க என்னென்னா சண்டே மட்டும் பிறந்தேன். அப்படி இல்லாமல் எப்படி ஒரு உண்மையான ஊழியம் கொண்ட கிறிஸ்தவனாக இருக்கிறது இந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. ரட்சிப்பில் தேவன் செய்கிற காரியம், ரட்சிப்பில் நீ செய்ய வேண்டிய காரியம், உன் ரட்சிப்பின் நிச்சயம், தேவனோடு உள்ள உன் ஐக்கியம், தேவனுடைய பிள்ளைகளோடு உன் ஐக்கியம், உன் ஆவிக்குரிய ஆகாரம், அதாவது பிறருக்கு முன்பாக உன் பகிரங்க சாட்சி, ஆத்ம ஆதாயம் செய்வதில் உன் உத்தரவாதம், உலகத்தோடு உன் உறவு, உன் உள்ளான சகாயம், உன் தொழுகை, உன் உக்ரான ஊழியம், படுகொலிக்கு விளக்குதல். இந்த தலைப்பில் இந்த இதில் வந்து தேவன் செய்கிற ரட்சியம் என்னென்னா, தேவனை வந்து நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளையெல்லாம் ரட்சித்து தன்னுடைய அன்பாலும் கருணையாலும் அந்த நம்ம வந்து அவர் எப்போவுமே நம்மளை ரட்சிக்கிறாரு. அதனால் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டி இருப்பேனாகன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பாவ மன்னிப்பு அது மாதிரி கேட்கணுன்றது மாதிரி அது தேவ பலமும் தேவ ஞானமுமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கான். அதே மாதிரி ரட்சிப்பில் நீ செய்ய வேண்டிய காரியம், நம்ம என்ன செய்யணும்னா முழுமையாக விஸ்வசிக்கணும். ஆத்ம ரட்சிப்பு, ஆத்ம விஸ்வாசம்ன்றதை தான் சொல்கிறாங்க. ஸோ நீ சோதிக்கப்படும் போது ரொம்ப விஸ்வாசத்தை நீ அதிகமாக செலுத்தணும்னு சொல்கிறாங்க. உன் ரட்சிப்பு நிச்சயம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அநேக தீய வழக்கங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கோம். அந்த வெட்டிலை போடுறது, புகைப்பிடிப்பது, அதாவது ஆசை எழும்பும் போதெல்லாம் அது அந்த இதை உபயோகித்தா நம்ம கிறிஸ்தவன் அல்ல அப்படின்னு சொல்வதில்லை இது வந்து. ஆனால் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த மாறுதல்கள் அவன் உடம்புல ஏற்படும், விசேஷமான அவன் ஆவல்கள் மாறுதல் அடையும்னு சொல்கிறாங்க. அவன் பாவம் பழிக்கெல்லாம் நீங்கி விட்டான்னு ஒரு ரட்சிப்பில் வந்து ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அவர் கடவுளாட மன்னிக்கப்படுறதையும் உணர்றியா? உணர்ந்தினா வெறும் ஜபம் வந்து ஒரு வெறும் மன்றாட்டு மந்திரம் அல்ல, அது வேச மந்திரத்தை வாசிப்பது மட்டுமல்ல. ஜபத்தின் மூலமாக அவர் கிட்டக்க போகணும், அவர் உன்னுடைய பிள்ளையாக இருக்கன்றதை நீ உணரணும். ஜெபிக்காத கிறிஸ்தவன் தன் ரட்சிப்பின் நிச்சயத்தை இழந்து போகணும்னு சொல்கிறாங்க. தினம் ஜெபிக்கணும்னு சொல்கிறாங்க. தேவனோடு உன்னுடைய ஐக்கியம் என்னென்னா, அதாவது ஜபம், வேத வாசிப்பு, சாரமேற்றும் தேவனோடு உள்ள ஐக்கியம், இதை நம்ம கட்டாயமாக செய்யணும்னு சொல்கிறாங்க. அதாவது உன் மார்க்கத்தை உலக வழிக்கு ஏற்க திருப்பிக் கொள்வதை விட உலக வசதிகளை உன் மார்க்கத்திற்கு ஏற்றாற்போல் திருப்பிக்கொள். ஒரு முழுமையான தூய்மையான கிறிஸ்தவனாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸ்தோத்திரத்திலும் ஜபத்திலும் நாளை ஆரம்பிக்கணும். அதுமாரி நாளின் மையத்தில் இருந்து துதிக்கணும், ஜெபிக்கணும். நாளின் முடிவிலும் ஜெபிக்கணும். அந்த ஆசீர்வாதங்களை நினச்சி நம்ம நன்றி சொல்லணும்னு சொல்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளோடு உன்னுடைய ஐக்கியம், அந்த ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், அதனால மூடத்துடன் நாசமடைவான். அது மாதிரி நீ வந்து தேவர்களுடைய ஐக்கியமானவருடன் நீ சேர்ந்து பழகணும், அதற்கு எதிராக இருக்கவங்களோட பழகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மிதமிஞ்சி உறவு கொள்ளாமல் இருக்க வேண்டும். உன் அயலான் செழித்து உன்னை வெறுக்காதபடிக்கு அவன் வீட்டுக்கு அடிக்கடி கால் வைக்காதுன்னு சொல்கிறாங்க. நீ தனித்து நடந்தால் தவறலாம், மற்ற பரிசுத்தவங்களோடு நடந்தால் எவரேனும் உன்னை தாங்கி பலப்படுத்துவார்கள்னு. அப்புறம் ஆவிக்குரிய ஆகாரம் என்னென்னா, அது அவருடைய வார்த்தையாகிய திருவசனமே நம்முடைய ஆவிக்குரிய ஆகாரம். அந்த திருவசனங்களை நம்ம படித்து அதை ஃபாலோ பண்ணணும். வேதாகமத்தை ஒழுங்காகவும் வழக்கமாகவும் வாசிக்கணும், அஜாக்கிரதையாக வாசிக்கக்கூடாது. அதுமாதிரி நம்பிக்கை கொண்டு விசுவசித்து வாசிக்கணும்னு சொல்கிறாங்க. பன்முறை சொல்வதே மனப்பாடம் செய்வதற்கு சமம். அப்புறம் பிறருக்கு முன்பாகவும் பகிரங்க சாட்சி. நீ பகிரங்கமான இயேசுவை தான் நம்புறேன்றதை நீ எல்லாருக்குமே உன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தி இதன் மூலமாக எனக்கு அவர் இதெல்லாம் தந்தாருன்றதையும் சொல்லணும். தன்னுடைய சாட்சியை மாற்றக்கூடாது, தன்னுடைய வார்த்தைகளை மாற்றவோ குறைக்கவோ கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவருடைய ரட்சிப்பை பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை சுவிசேஷராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகர் ஏற்படுத்தியிருக்காரு. அவங்கள நம்பி அவங்க மூலமாக நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அடுத்தது என்னன்னாக்க, உலகத்தோடு உன் உறவு எப்படிப்பட்டவர் இருக்கணும்னா, கிறிஸ்தவர்களின் உலக சம்பந்தத்தை பற்றி பல வேத வசனங்கள், நீங்கள் உலகத்தார் அல்ல, அதை பவுல் சொல்கிற மாதிரி நிறைய பவுலோட வசனங்கள் வருது. நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சங்களையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் உலகத்தில் ஜீவனம் பண்ண வேண்டும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஆவிகள் எல்லாம்
தேவ காரியங்களில் நிர்விசாரமாகவும் கிறிஸ்துவை பகைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது தான். அது வந்து பரிசுத்தம் இல்லாதது எதுவோ இழிவானது எதுவோ அதை முக்கியப்படுத்தி அதன் பேரில் பெரிதும் சிநேகம் பாராட்டுகிறது. அந்த உலகத்தோட துன்மார்க்க சம்பாசனை, அவருடைய தாழ்மையான ஜீவியம், மோக இச்சை, துன்மார்க்க ஜீவியம் வந்து இச்சை கொள்வது உண்மையான கிறிஸ்தவன் இச்சை கொள்ள மாட்டான்னு. அப்புறம் இது மாதிரி நிறைய சபைகளை நம்புறது, சபைகள் நல்ல சபைகளை இணைத்துக்கொள்கிறது, நல்ல மனிதர்களோடு இணைத்துக்கொள்கிறது, உள்ளோனா சகாயர் வந்து கடவுள் வந்து பரிசுத்தமானவர்னு உணர்ந்து அவரோட தம்மை இணைச்சிக்கிறது, பரிசுத்த ஆவியுடன் இணைச்சிக்கிறது, பரிசுத்த ஆவியர் நமக்கு எப்படி உதவி செய்கிறாருன்னு சொல்கிறது. அந்நிய சகவாசம்னா எப்படிப்பட்ட சகவாசமாக இருக்கணும், பரிசுத்த ஆவியோட கூடிய தொடர்பு மாதிரி நல்ல சகவாசமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. சபை ஆராதனைகளை அசட்டை செய்யாமல் அதில் கலந்துக்கணும். அப்புறம் காலை மாலை இரவு ஜெபம், குடும்ப ஜெபம்லாம் முக்கியம். இது மாதிரி உக்ரான ஊழியம் செய்கிறது, அது மாதிரி வந்து அந்த சபைக்கெல்லாம் நம்ம கொடுக்கறது, அந்த தசமபாகம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க சபைக்கெல்லாம். அது மாதிரி நம்ம எல்லா நாட்களையும் பூமியில் எப்படி செலவழிச்சோன்னா இறை வழியில் செலவழிக்கணும்னு சொல்கிறாங்க. படுகொலியிலேருந்து விலகுதல்னு சொல்லிட்டு எல்லா இச்சைகள்லேருந்து விலகி இறை மார்க்கத்தில் செல்லணும்னு சொல்கிறாங்க. அதாவது பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள், ஆகையால் பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையின்னு சொல்கிறாரு மத்தேயு. அப்புறம் முதல்ல 4-5 படுகொலிகள் சொல்கிறாங்க. கண்களை மனிதர் பேரில் அதிகமாக வைக்காதே, உலக காரியங்களின் மீது உன் கண்களையும் இருதயத்தையும் ஆசையும் வைக்காதே, பண ஆசையில் வைக்கக்கூடாதுன்றாங்க. அப்புறம் அந்த உலகத்தோட நெருங்கி நட்பு கொள்ளாதே, வீண் பேச்சுக்கும் குற்றச்சாட்டுக்கும் உன்னை ஆளாக்காதே, பெருமை சுயமரியாதை சுய நம்பிக்கையை பற்றி எச்சரிக்கையாரு, ஒவ்வொரு நம்பிக்கையாக இருக்கக்கூடாது. அது மாதிரி கர்த்தருக்குள்ளே நீங்கள் இருக்கணும். அவரோட பயணம் பண்ணணுன்னா உறுதிப்பட்டவர்களாக அசையாதவர்களாக கர்த்தருடைய கிருபைகளை எப்பவும் பெறுகிறவர்களாக இருப்பீர்களாகன்னு சொல்கிறாங்க. மிக சிறப்பாக இருந்துச்சு இந்த நூல். நிச்சயம் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் படிக்க வேண்டிய நூல் இது. உத்தம கிறிஸ்துவன். நல்லா இருந்தது. நன்றி.